feels good to be outside. It's been so long. You know, that's not safe, Miss Sherman. Please stay in the car. No, Miss Sherman. Please, can you come down, Miss Sherman? Nice view. Hey, smile, huh? Yeah, that's good. Hey, here. You'll have to take another one later. இவன் பொழைச்சுக்குவான். மற்றவங்கள கஷ்டம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க 2 பேர் இறந்திருக்காங்க. கிளேயோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன கொஞ்சம் தனியா உன் பிரச்சனையே உன்னோட கோவம் தான். நீ இருக்கிற தைரியத்துல தான் அவங்க உன்னை நம்பி வந்தாங்க. அதை நீ புரிஞ்சுக்கல. உங்களை விட அவங்க எனக்கு நெருங்கினவங்க. அப்போ இது சரிங்கிறியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் அப்ப அது கூட போராடிக்கிட்டு இருந்தேன். தெரியும், அது உன் வேலை. அதுக்காகத்தான் உன்னை வச்சிருக்கோம். ஒரு விலங்கு அழிக்க ஒரு விலங்கு தான் தேவை. என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. வெளியில இருக்கிற விலங்குகளை நீ அழிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்க கூடவே ஒரு விலங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது நீதான். ஏய் மேனிங், நான் ரொம்ப பொறுமையா போகணும் தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக். உங்களுக்காக தான் நான் இங்க வந்தேன் ப்ரொஃபசர். And I shall be on my way. Oh, you should have a look around. We've made some changes around here. ப்ரொஃபசர், முதல்ல அவனை கட்டி போட்டு வைங்க. இது என் உத்தரவு. நான் சொல்றத நீங்க செய்யலன்னா பாத்தீங்கல்ல, துரத்திக்கிட்டு வரா. அவனை விடாதீங்க. கட்டி போட்டு வைங்க. இன்னும் அப்படியே தான் இருக்கா? சொன்னதை செஞ்சு காட்டிட்டேன். நீ செஞ்சு காட்டிட்ட. மயஸ், அப்பா. Hey, how you doing? Hey, what's that on your wrist? This. It's something I learned in therapy. Yeah? I'm depressed. 1 rubber band. I'm impatient. 2 rubber bands. Well, maybe I should get you a fresh pack, huh? Yeah, maybe 2. Yeah, maybe. சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு. ஓகே, ஒரு நிமிஷம். ஹாய் மயஸ், நீதான் நல்லா பேசுவிய. தேவை, அதுக்கு வேற ஏதாவது நல்ல வார்த்தை இருக்கா? அது தேவைங்கிறதே நல்ல வார்த்தை தான். அப்படிங்கிற? ஆமா, உனக்கு பிடிச்ச நாச்சோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். மறக்காம சாப்பிடு. நாச்சோஸ். ஓ மை காட், என்ன ரூம் இப்படி வச்சிருக்க? பூனை குட்டி போட்டிருக்கா? லிஸ், எனக்காக நீ நான் எழுதின வரிகளை கேட்டாகணும். அப்புறம் கேக்குறேனே, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். என்ன வெளியே போறியா? சும்மா அப்படி போயிட்டு வரலான்னு. பரவாயில்ல, நீ படி. தனியாவா போற? இல்ல, மாயஸ் என்ன கூட்டிட்டு போறா. ஏய், உன் நாச்சோ சூடாறிட்டு இருக்கு.
எனக்கு பசி இல்ல. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்ன. முழுசா எழுதி முடிக்கல, அப்புறமா சொல்றேன். சரி பரவாயில்ல, நான் வரேன். பாய். வேற ஏதாவது தேவையா? தேவையே இல்ல. ஓகே, குட் நைட். குட் பை. சப்ஜெக்ட் கால் ரூப்ரெக்ட் நோரன். பிறந்தது 1897 வருஷம். இவன் உடம்புல தையல் இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு உடம்புல வெட்டு காயங்கள் உண்டு. கண் இமைகளை ஆபரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேல் உதடும் கீழ் உதடும் கூட கிடையாது. அவனோட ரத்த நாளங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செயலிழந்துடுச்சு. இவன் உடம்புல இருக்கிறது இது மட்டும்தான். என்னால நம்பவே முடியல. இவனை நடமாட வைக்கிறது எந்த சக்தி? Jesus. Damn it, Red. Not again. And one of those cookies, yeah. Do you have any donuts? Sorry, pal. Put a bear book. அது 2 கொடுங்க. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கா? சாரி சார், வெண்ணிலா தான் இருக்கு. அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது இந்த பிடிவாதம் தான். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். கொஞ்சம் கோவக்காரன். தெரியும், அவன் அப்படிதான். இந்த உன் காஃபி. என்னோட அப்பா சொல்லுவாரு, ஒருத்தர்கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கலாம், ஆனா அவங்களோட குறைகளை மதிக்க தெரிஞ்சுக்கணுவாரு. அவன் உன்னை விரும்புறான். நீயும் விரும்புறியா? தெரியல, நான் அவன் கூட தான் வளர்ந்தேன். ஆனா இப்ப அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ குழப்பம் ஏற்படுது. எதனால அந்த குழப்பம் ஏற்படுதுன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப கூட அவன் என் பக்கத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கு. இரு. காஃபிக்கு சக்கரை வேண்டாம்? இல்ல, நான் சக்கரை போட்டுக்க மாட்டேன். காபில சர்க்கரையோ பாலோ இருந்தா அவளுக்கு பிடிக்காது. கொஞ்சம் பால் விட்டுக்கிறியா? இல்ல, எனக்கு பிளாக் காஃபி தான் பிடிக்கும். அப்படியா? நான் சொன்னேன்ல, அவனை போட்டோ எடுத்துட்டான். அவனை போட்டோ எடுத்துட்டான். அவனை போட்டோ எடுத்துட்டான். அவனை போட்டோ எடுத்துட்டான். குளிர் அதிகமா இருக்குல்ல? குளிருக்கு காஃபி எதமா இருக்கு?